எரித்ரோடெர்மிக் சொரியாசிஸ் என்பது பெரிய உடல் பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு அரிய மற்றும் கடுமையான வடிவமாகும். இது சாதாரண தடிப்பு தோல் அழற்சியை விட அதிக வலிமையாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். எனது சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்று இந்த வீடியோவில் நாம் எரித்ரோடெர்மிக் சொரியாசிஸ் எனப்படும் தீவிர தடிப்பு தோல் அழற்சி நிலை பற்றி பேசப் போகிறோம். இது தடிப்பு தோல் அழற்சியின் அரிதான, கடுமையான வடிவம். உடனடி மருத்துவ கவனிப்பு தேவைப்படுகிறது. முதலில் எரித்ரோடெர்மிக் சொரியாசிஸ் என்ன என்பதை நாம் அறியலாம். எரித்ரோடெர்மிக் சொரியாசிஸ் என்பது நாள்பட்ட தன்னுடல் தாக்க தோல் நிலையின் கடுமையான மற்றும் அரிதான ஒரு சிகிச்சை தேவைப்படுகிறது. பெரிய உடல் பகுதிகளை மூடிய தோல் அளவிடுகின்றது. இது பரவலான சிவத்தல், உரித்தல் மற்றும் பெரிய உடல் பகுதிகளை மூடிய தோல் அளவிடுகின்றது. நோயாளி பெரும்பகுதியில் சிவப்பு மற்றும் வீக்கமடைந்த தோலை உள்ளடக்கிய பகுதிகளை அனுபவிக்க முடியும். பாதிக்கப்பட்ட தோல் பெரிய செதில்களாக உதிர்கிறது மற்றும் பெரிய பருத்தி, உரித்தல், தீவிர அரிப்பு, வலி மற்றும் கடுமையான எரியும் உணர்வு ஏற்படுகிறது. இது தடிப்பு தோல் அழற்சி நோயாளிக்கு அசௌகரியம் மற்றும் மன உளைச்சலுக்கு வழிவகுக்கிறது. இருப்பினும் பாதிக்கப்பட்ட பகுதி பெரியாக விரித்து அன்றாட செயல்களை செய்வது கடினம் ஆகும். அடுத்து, எரித்ரோடெர்மிக் சொரியாசிஸ் எப்படி அடையாளம் செய்யலாம் என்று எப்படி அறியலாம் மற்றும் எரித்ரோடெர்மிக் சொரியாசிஸ் வரும்போது நீங்கள் எந்த அறிகுறிகளை பெறுகின்றீர்கள் என்பதை பற்றி. எரித்ரோடெர்மிக் சொரியாசிஸில் கிட்டத்தட்ட முழு உடல் மேற்பரப்பையும் உள்ளடக்கிய பரவலான சிவத்தல் மற்றும் தோல் அளவிடுதல் ஆகியவற்றை நீங்கள் கவனிக்கலாம். பாதிக்கப்பட்ட தோல் பலவீனமாக சிவப்பு நிறத்தில் தோன்றுகிறது மற்றும் மற்ற வகைகளுடன் ஒருங்கிணைந்த பருத்திகள் விரித்துக் கொள்ளுகின்றன. இப்போது எரித்ரோடெர்மிக் சொரியாசிஸ் காரணமாக மரணம் ஏற்படுகிறது என்று நாம் புரிந்துகொள்வோம். எரித்ரோடெர்மிக் சொரியாசிஸ் சிகிச்சையளிக்கப்படாதபடியானால் உயிரினுக்கு பாதிப்பு ஏற்படலாம், மேலும் உடலின் வெளிப்புற அடுக்கான சருமத்தையும் பாதிக்கலாம். இது வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் உடலின் திறனை சீர்குலைத்து உங்கள் உடலுக்குள் திரவ சமநிலையை சீர்குலைக்கும். இது நீரிழப்பு, தோல் தொற்று போன்ற சிக்கல்களுக்கும் வழிவகுக்கும் மற்றும் இதய செயலிழப்பையும் ஏற்படுத்தும். ஆனாலும் எரித்ரோடெர்மிக் சொரியாசிஸ் உள்ளவர்கள் சரியான நோய் அறிதலுக்கு மருத்துவ மன்றத்திற்கு வர வேண்டும் மற்றும் சிகிச்சைக்கு உடனடியாக அனுமதி பெற வேண்டும். எரித்ரோடெர்மிக் சொரியாசிஸை நிர்வகிக்க உதவும் சில டிப்ஸ் இங்கே பகிர்ந்து கொள்கிறேன். முதல் உதவிக்குறிப்பு என்றால், உங்கள் புற்றுநோய் பாட்சிகளை ஒருபோதும் உலர வைக்க மாட்டீர்கள். Secondly, you should apply white butter or shea butter on your psoriasis patches. These are easily available in the market, so I assume you already know about them. But before using it on your skin, make sure to wash the white butter at least 10 to 20 times to remove impurities. After that, apply it on the areas affected by erythrodermic psoriasis where the patches are thick and painful. உங்கள் சரும பாடுகளை லேசாக வெண்ணெய் மசாஜ் செய்து அழிக்கவும், அதை அங்கே மட்டும் வைக்கலாம். ஒரு மாதத்தில் நீங்கள் பார்க்க போகும் முடி உருண்டை நீக்க தொடங்கும் என்றால், உங்கள் சருமத்தின் அமைப்பு மற்றும் தடித்த திட்டுகள் வெளியேறும் என்பதை நீங்கள் பார்க்கலாம். தடிப்பு தோல் அழற்சி திட்டுகளை அகற்றுவதோடு வெள்ளை வெண்ணெய் அல்லது ஷியா வெண்ணெய் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்வேன். இவை வெண்ணெய்கள் உங்கள் தோல்வியை ஆழமாக கொண்டு வருகின்றன. When you massage your psoriasis patches with white butter or shea butter, the blood circulation of the area increases. This will slowly start to recover the skin that has become hot, thick and turned black. இது பசோரியாசிஸ் நோயின் தோல் மீது உள்ள பிரச்சனைகளை குணமாக்க உதவுகிறது. மெதுவாக அந்த பகுதியின் அமைப்பு மேம்படும், தோலின் உருண்டை குறைக்கும் மற்றும் தோல் பழுத்துக் கொள்ளும் போது நீங்கள் கண்டுபிடிக்கும் அந்த பகுதி பசோரியாசியிலிருந்து சுதந்திரமாக இருக்கும். இப்போது மூன்றாவது உதவிக்குறிப்பு என்னவென்றால், உங்கள் தடிப்பு தோல் அழற்சி மெதுவாக குணமடைந்து வருகிறது என்றால், நீங்கள் திடீரென்று உங்கள் உணவை மாற்றக்கூடாது. ஏனென்றால் தடிப்பு தோல் அழற்சியிலிருந்து மீண்ட பிறகு நோயாளி 3 மாதங்கள் அல்லது 4 மாதங்களுக்கு பிறகு என்னிடம் திரும்பி வந்து அவர்களின் தடிப்பு தோல் அழற்சி மீண்டும் வந்துவிட்டது என்று புகார் கூறுகிறார். Once more, this happens because your lifestyle is not healthy. உங்கள் முந்தைய ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறைக்கு நீங்கள் திரும்பிவிட்டீர்கள். இதன் காரணமாக உங்கள் தடிப்பு தோல் அழற்சி மீண்டும் வந்துள்ளது. அதனால் நான் எப்போதும் தடுப்பு தோல் அழற்சி நோயாளிகளுக்கு சரியான உணவு மற்றும் வாழ்க்கை முறை நிர்வாகத்தின் முக்கியத்தை பெறுவதை முன்னேற்றுகிறேன். இன்று என்றும் போதும். எனவே உங்கள் பராமரிப்பு வழக்கத்தில் எரித்ரோடெர்மிக் சொரியாசிஸ் நோயாளிகளுக்கு முன்னர் இந்த உதவிக்குறிப்புகளை பயன்படுத்துங்கள். This tip using white butter will help in smoothing out your skin and you can speed up your recovery with these tips. If you have psoriasis, another autoimmune skin disorder, or vitiligo, you can send your photos or schedule an online appointment with me and my team. என் வீடியோவில் குறிக்கப்பட்டுள்ளது. என்னை தொடர்பு கொள்ளுங்கள். எனது மருத்துவர் குழுவுடன் பேசி உங்கள் ஆட்டோ இம்யூன் கோளாறுகளை முழுவதும் மாற்ற உதவுவோம். என் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை பரிந்துரைகளை பின்பற்றி அழகாக இருங்கள்.